தமிழை வளர்த்தது சைவமும் வைணவமும் அல்லவா? தமிழ் இன்று சிறந்து விளங்குவதற்கு பக்தி மார்க்கமே ஒரு காரணமாக விளக்கிறது. தமிழ் சங்க இலக்கியங்களை விட பக்தி பாடல்களே இறைவனை நாம் அடைவதற்கும் தமிழை வளர்ப்பதற்கும் நம் ஆழ்வார்களால், நாயன்மார்கள் மற்றும் பல புலவர்களாலும் பாடப்பட்ட அந்த தமிழை வளர்த்த பக்தி, பக்தியை வளர்த்த தமிழ் என்று நாம் அந்த பக்தியில் சரணாகதி அடைவோம். அந்த பக்தியில் இன்று நாம் திருப்பாவை பாசுரம் 24வது பாடலில் அனுபவிக்க இருக்கிறோம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் எடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கு செற்றாய்தல் போற்றி, பொன்னச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையின் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பெறகொள்வார், இன்றியா வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். திருவாய்ப்பாடியில் வாழும் பெண்களின் விண்ணப்பத்தினை ஏற்று கண்ணனும் படுக்கை விட்டு எழுந்து அவர்களிடத்தில் இருக்கும் நாடி வருகிறார். அவன் வடிவழகும் நடையழகும் கொண்டு நடை பயின்று வரும்பொழுது இவர்கள் எந்த காரணத்திற்காக கண்ணை நாடி வந்தார்களோ அந்த காரணத்தையே மறந்து விடுகிறார்கள். சிம்ம கர்ஜனை, யானை கர்ஜனை, கஜகர்ஜனை என்பது போல் பல விதமான நடைகளை நடந்து வரும் அந்த கண்ணனை பாவர்கள் மயங்கி விடுகிறார்கள். முதற்கண் அவன் வடிவழகிலே மைமறந்து தங்களை மறந்து விடுகிறார்கள். இரண்டாவதாக அவன் நடையழகிலே சொக்கி போய் விடுகிறார்கள் ஆயர்குல பெண்கள். ஆயர்குல பெண்கள் மட்டுமல்ல, நாமும் தானே. முதலில் கண்ணனுடைய கழல் அடிகளை போற்றுகிறார்கள். இறைவனுடைய திருவோலக்க பொலிவினை கண்டாலும் ஒரு உண்மையான பக்தரின் நோக்கு அவனுடைய அடிகளிலே இருக்க வேண்டும். மாவலி சக்கரவர்த்தி 3 அடி மண் கேட்டு இந்த உலகத்தையே அளந்த அந்த திருவடிகளை போற்றுகிறார்கள். கண்ணன் பாதங்கள், இறைவனுடைய பாதங்கள் மிக சிறப்பு வாய்ந்தது. அந்த கண்ணனின் பாதத்தில் நாம் எப்பொழுதும் சரணாகதி அடைய வேண்டும். அந்த காலடியை போற்றியவர்கள் இப்பொழுது சீதா பிராட்டியின் பொருட்டு தென்னிலங்கை சென்று ராவணன் உள்ளிட்ட அரக்கர் குலத்தை அடியோடு வேறெடுத்த வெற்றியை போற்றுகிறார்கள். மூன்றாவதாக கம்சனால் இவப்பட்டு வண்டி வடிவில் வந்த சகடாசுரனை காலால் எட்டி உதைத்த மாயம் செய்த புகழினை பாடுகிறார்கள். நான்காவதாக தன்னை கொல்ல கம்சனால் ஏவப்பட்ட கன்று வடிவில் வந்த அசுரனை எரிதடியாக கொண்டு விலங்கணி வடிவாக தோங்கி கொண்டு கண்ணனை கொல்ல திட்டமிட்ட அசுரன் மேல் வீசி எறிந்து 2 அசுரர்களையும் ஒருங்கே ஒழித்தவனே என்று அவனுடைய வெற்றியை போற்றுகிறார்கள். ஐந்தாவதாக எப்படிப்பட்ட பகையனை மாய்த்து வெற்றி பெறுகின்ற திறனுடைய அவனுடைய கைவேலினை போற்றுகிறார்கள். இவ்வாறு கண்ணனுடைய வீர மாண்பினை, வீர பண்பினை, வெற்றி திறனை விளங்க பாடிய ஆயர்குடி பெண்கள் இப்பொழுதும் தாங்கள் வந்த காரியத்தையும் நினைத்துக் கொள்கிறார்கள். பாவை நோன்புக்கு வேண்டிய பறையை பெற்றுக்கொள்வதற்காக எப்பொழுதும் உனக்கு தொண்டு செய்வதையே ஊப்பாக மேற்கொள்ளும் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் பால் இரக்கம் காட்டுவாயாக. நாராயணா, ஓ மணிவண்ணா, நாகனையாய் வாராயன் வாரடை என்பது போல் அவன் பாதங்களில் நாம் சரணடைவோம். உமதடிகள் அடைகின்றேன் என்று கால் உரைத்தவரை அமையுமினி என்பது போல் அஞ்சல் என கரம் வைத்து அவையனைத்தும் தம்மதம் என வழங்கும் அந்த இறைவன் பாதங்களில் சரணாகதியும் என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பெறுவார், இன்றியா வந்தோம் இறங்கேலோர் என்பாவா என்பது போல் அந்த இறைவனின் பாதங்களில் சரணடைவோம். மேலும் மேலும் பெருமை அடைவோம். அவன் வாழ்வில் தமிழை வளர்த்து இந்த பக்தியினால் தமிழை வளர்ப்போம், தமிழால் பக்தியை வளர்ப்போம். இறைவன் பாதம் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும். வாழ்க வளமுடன்.